Okay, good morning, children. Now we will learn about different types of materials. அடுதானே நம்ம அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடியதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ்னால் என்ன, மேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஹார்ட் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு shiny and dull materials. Shiny materials na enna, dull materials na enna அப்படிங்கிறத பார்ப்போம். Now everybody take your science book, take page number 97. Take your science book, take page number 97. எல்லாரும் உன்னோட புக் எடுத்துக்கோ, பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. அதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். அதாவது ரஃப் மெட்டீரியல்னால் என்ன, ஸ்மூத் மெட்டீரியல்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ஸ் which have ups and downs on their surface are called rough materials. Example, brick, rock and tire. Listen here, children. Materials which have ups and downs on their surface are called rough materials. அதாவது அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரஃப், அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஓகே, மேலே கீழே அந்த மாதிரி மேடும் பள்ளமாக இருக்கிறதுலாம் என்னது, ரஃப் மெட்டீரியல்ஸ். ரஃப்னால் சுரசுரப்பாக இருக்கும், நீங்கள் தொட்டு பார்த்தா அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ப்ரீக். ப்ரீக் மீன்ஸ் செங்கல். ஒரு செங்கல் எடுத்து நீங்கள் தொட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ராக்னால் என்னது, பாறை. தென் டயர், கார் இல்லை பைக்கில் உள்ள டயரை நினச்சிங்க தொட்டு பாருங்கள், அதோட ஃபீலிங் உங்களுக்கு தெரியும். அது சுரசுரப்பாக இருக்கும், நமக்கு ஷைனிங்காக இருக்காது, ஸ்மூத்தாக இருக்காது. இது என்னது, ரஃப் மெட்டீரியல்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ரஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் மெட்டீரியல்ஸ் விச் டு நாட் ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆன் தேர் சர்ஃபேஸ் ஆர் கால்டு ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள், மிரர், சில்க் கிளாத் அண்ட் டைல்ஸ். அதாவது சில மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அப் அண்ட் டவுனாக இல்லாமல் ஈவனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மிரர்னால் கண்ணாடி. சரியா, உங்கள் வீட்டில் முகம் பார்க்குறதுக்கெலாம் கண்ணாடி வச்சுருக்கீங்க தானே, அது தொட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சில்க்கு கிளாத்னால் பட்டு துணி, பட்டு சேலை இல்லை பட்டு பாவடை அந்த மாதிரி இருந்தால் அதை நிச்சயம் தொட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கும் அந்த டயர், ப்ரீக், இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன செய்ய முடியும், உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? அது எப்படி இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும். இதை நீங்கள் தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக உங்கள் கை வைக்கிறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். சரியா, இது எல்லாமே என்ன சொல்லுவோம், ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். மிரர், சில்க் கிளாத், தென் டைல்ஸ், இது எல்லாமே என்னது, நமக்கு ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். ஓகே, அப்போ ரஃப் மெட்டீரியல்ஸ்னால் அது சொரசொரப்பாக இருக்கும், அதாவது அதோட சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இல்லாமல் அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஆனால் ஸ்மூத் மெட்டீரியல்ஸை அப்படி இருக்காது, அப் அண்ட் டவுனாக இருக்காது. அது எல்லாமே என்னது, ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் சம் வேர்ட்ஸ் ஆர் கிவன். அதாவது சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே இது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். சார்ட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் ரஃப் ஆர் ஸ்மூத். இது ரஃப்பா இல்லை ஸ்மூத்தாங்கிறத நம்ம நினச்சினோம் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன், வெட் சோப். வெட் சோப்னால் ஒரு ஈரமான ஒரு சோப் நமக்கு எப்படி இருக்கும், ரஃப்பாக இருக்குமா? நீங்கள் அது தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு சொரசொரப்பாக இருக்குமா? இல்லை தானே, ஸ்மூத்தாக இருக்கும், அப்படி தானே? அப்போ அது என்னது, ஸ்மூத். ஓகே சில்ட்ரன். ஓகே, now listen here children. வெட் சோப்னா ஈரமான ஒரு சோப், அது எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, யூ ரைட். now everybody take your science book, page number 97. ரைட். ஸ்மூத். say and write. SMOOTH, ஸ்மூத். சொல்லி எழுதுங்க. say and write. தென் செகண்ட் ஒன், கொயர்னால் என்னது, இந்த தேங்காய் நார் சொல்லுவோம்ல, அதுதான். அது எப்படி இருக்கும், நமக்கு தொட்டோன்னே சாஃப்டாக இருக்குமா? இல்லைல்ல, ரஃப்பாக இருக்கும். ஓகே, ரைட், ரஃப். ROUGH,
rough. Say and write neatly. Then feather means இறகுகள். சில பேர்ட்ஸோட இறகுலாம் எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும், அப்படி தானே? யூ ரைட் ஸ்மூத். எஸ் MOOTH ஸ்மூத். Have you written? The next stone means கல், அப்படி தானே? ஸ்டோன்னா என்னது? கல். அது எப்படி இருக்கும்? ஸ்மூத்தாக இருக்குமா? இல்லை, ரஃப்பாக இருக்கும், அப்படி தானே? யூ ரைட் ரஃப். ROUGH ரஃப். The next one glass ball. Glass ball எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, யூ ரைட் ஸ்மூத். எஸ், சே அண்ட் ரைட். எஸ் MOOTH ஸ்மூத். பேப்பர் போர்டுனா நம்ம கார்ட்போர்டு சொல்லுவோம்ல, அதுதான். அது நமக்கு எப்படி இருக்கும்? ரஃப்பாக இருக்கும். கார்ட்போர்டு எப்படி இருக்கும்? ரஃப்பாக இருக்கும். யூ ரைட் ROUGH ரஃப். சே அண்ட் ரைட் சொல்லி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு சாண்ட் பேப்பர்னால் என்ன அப்படின்னா, இந்த பெயிண்டர்லாம் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த பேப்பர். ஓகே, அது எப்படி இருக்கும்னா ரஃப்பாக இருக்கும். ROUGH ரஃப். The next plastic spoon. ஸ்பூன் எப்படி இருக்கும்? ஸ்மூத்தாக தான் இருக்கும். எஸ் MOOTH ஸ்மூத். Do you understand children? இப்போ ரஃப் மெட்டீரியல்னால் என்ன, ஸ்மூத் மெட்டீரியல்னால் என்ன, இதெல்லாம் ரஃப் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? Okay, take next. Okay, now listen here children. Next, flexible and rigid materials. Flexible means அதாவது நம்ம எளிதாக இழுத்தாலாம் வர மாதிரி இருக்கக்கூடியது ஃப்ளெக்சிபிள். ரிஜிட்னா கடினமான மெட்டீரியல்ஸ். ஓகே, மெட்டீரியல்ஸ் which can be bent or stretched easily are known as flexible materials. Example, rubber band, electric wire and cycle tube. அதாவது எந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட். ஹாவ் யூ சீன் த ரப்பர் பேண்ட்? தென் எலக்ட்ரிக் ஒயர், சைக்கிள் டியூப், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யும், எவ்வளோ இழுத்தாலும் என்ன செய்யும், இழுத்துகிட்டே வரும், அப்படி தானே? இது எல்லாம் திரும்ப நீங்கள் விட்ட உடனே திரும்ப பழைய நிலையில் இருக்கும், அப்படி தானே? இது எல்லாமே என்னது அப்படின்னா ஃப்ளெக்சிபிள். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட்டு ரிஜிட் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் which cannot be bent or stretched easily are known as rigid materials. அதாவது ஓகே சில்ட்ரன், ஸ்ட்ரெச்சுனா நம்ம அதை இழுக்கக்கூடிய அந்த தன்மை தான் நம்ம ஸ்ட்ரெச்சு. அந்த மாதிரி எதெல்லாம் முடியாதோ அது எல்லாமே ரிஜிட் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக், உட்டன் ஸ்கேல் அண்ட் ஸ்டோன். அதாவது உட்டன் ஸ்கேலை நம்மளால் பெண்ட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட்டு அதை இப்படி இழுக்க முடியாது, அப்படி தானே? இது எல்லாமே ஸ்டோனெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பெண்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே என்ன அப்படின்னா ரிஜிட் மெட்டீரியல்ஸ். அதாவது ரிஜிட்னா கடினமான ஒரு மெட்டீரியல்ஸ். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஃப்ளெக்சிபிள்னா ரப்பர் பேண்ட் நம்ம எவ்வளோ இழுத்தாலும் வரும். எலக்ட்ரிக் ஒயரை இழுக்கலாம். நெக்ஸ்ட்டு சைக்கிள் டயர் டியூப் இருக்குல்ல சைக்கிளில், அந்த டியூப்பை நீங்கள் இழுத்து பாருங்கள், அது வந்துகிட்டே இருக்கும், அப்படி தானே? இது எல்லாமே என்னென்னா ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். அதை என்ன சொல்லுவோம், ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
உட்டன் ஸ்கேல், ஸ்டிக்கு, இது எல்லாமே என்னது ரிச்டு மெட்டீரியல்ஸ். ஓகே, ஒன் ஆக்டிவிட்டி இஸ் தேர். Give one plastic scale and wooden scale to the students. Ask them to bend. Tablet their observation. Bends does not bend. அதாவது ஒரு you take a plastic scale and wooden scale. நீ என்ன செய்ய, ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேலையும் எடுத்துக்க, ஒரு உட்டன் ஸ்கேலையும் எடுத்துக்க, அதை பெண்ட் பண்ணி பாரு. எதை ஒன்றால் பெண்ட் பண்ண முடியும்? பிளாஸ்டிக் ஸ்கேலை என்ன செய்ய முடியும்? பெண்ட் பண்ண முடியும். ஆனால் உட்டன் ஸ்கேலை பெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி தானே? பிளாஸ்டிக் ஸ்கேலில் என்ன எழுதணும்? பெண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். நம்மளால் பெண்ட் பண்ண முடியும். ஆனால் உட்டன் ஸ்கேலை டஸ் நாட் பெண்ட். அது என்ன செய்யாது? பெண்ட் ஆகாது, வளையாது. ஓகே, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் டேக் நெக்ஸ்ட் பேஜ். வாட்டர் மெட்டீரியல்ஸ். வாட்டர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் தட் டு நாட் அலோw வாட்டர் டு பாஸ் த்ரூ தம் ஆர் கால்டு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். அதாவது அந்த ட்ரெஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் கோட், அம்பர்லா, இதுக்குள்ளெல்லாம் என்ன செய்யாது? நம்ம மழை பெய்யும்போது போட்டு போகிறோம், அப்படி தானே? வாட்டர் என்ன செய்யாது? உள்ளே இன்சைடு அது பாஸ் பண்ணாது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். இது தண்ணி என்ன செய்யாது? உறிஞ்சாது, அப்படி தானே? இதெல்லாம் நம்ம வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ யூ ஹாவ் எ ரெயின் கோட்? வாட் இஸ் இட்ஸ் யூஸ்? டூ யூ ஹாவ் எ ரெயின் கோட்? வச்சுருக்கீங்களா? அது எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம மழை வரும்போது அந்த ரெயின் கோட் போட்டிருக்கோம், அப்படி தானே? அந்த ரெயின் கோட் போட்டதுனால அந்த தண்ணி என்ன செய்யாது? நம்ம உள்ளே அது த்ரோ பண்ணாது, பாஸ் பண்ணாது, அப்படி தானே? இது எல்லாமே என்னது? வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் கோட், அலுமினியம் ஃபாயில், டேப்லெட் ஸ்ட்ரிப். அதாவது டேப்லெட் மேலே ஒரு கவர் இருக்கும் தானே, அது அலுமினியம் ஃபாயில். அப்புறம் ரெயின் கோட், அம்பர்லா, இது எல்லாமே என்ன செய்யாது? வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். Take a glass bowl, fill 3/4 of it with water, put an orange fruits with peel and an orange fruit without peel. Observe which orange floats why. அதாவது listen here children, take a glass bowl. அதாவது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஆரஞ்சு என்ன செய்யணும்? தோலோடு உள்ளே போடணும். இன்னொரு ஆரஞ்சு நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போடணும். ஓகே, இப்போ இதில் வந்து எந்த ஆரஞ்சு மதக்கிறது, அது ஏன் அப்படிங்கிற ரீசனை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? தண்ணி பட்டுனா என்ன ஆகும், தண்ணி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ்னால் என்ன? அது தண்ணியை இன்சைட் அலோவ் பண்ணாது, அப்படி தானே? அது வழியாக பாஸ் பண்ணாது. அது எல்லாமே என்னது? வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் ரெயின் கோட் அண்டு அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப். அதாவது அலுமினியம் ஃபாயிலால் ஆனக்கூடிய அந்த டேப்லெட்டில் இருக்கும்ல ஒரு கவரு, அது அந்த டேப்லெட் ஸ்ட்ரிப் என்ன ஆகாது? அதில் தண்ணி போகாது. இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, நம்ம இப்போ என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்? ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், அப்படி தானே? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஹார்ட் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சைனி அண்டு டல் மெட்டீரியல்ஸ். சைனி மெட்டீரியல்ஸ்னால் என்ன, டல் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரஃப் அண்டு ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். ரஃப் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, ஸ்மூத் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தென் ஃபோர்த் ஒன் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல்ஸ். ஃப்ளெக்சிபிள்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட், அப்படி தானே? ரப்பர் பேண்ட் நம்ம எவ்வளோ இழுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ஃப்ளெக்சிபிள். டயர் டியூபு, இது எல்லாமே என்னது? ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட்டு ரிஜிட் மெட்டீரியல்ஸ். ரிஜிட் மெட்டீரியல்ஸ்னால் ஸ்டிக்கு, உட்டன் ஸ்கேல், ஸ்டோன், இது எல்லாமே என்னது? ரிஜிட் மெட்டீரியல்ஸ். தென் நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ்னால் என்ன? அது அந்த வாட்டரை இன்சைட் அலோவ் பண்ணாது, அப்படி தானே? அது வழியாக பாஸ் பண்ணாது. இது எல்லாமே
வாட்டர்-ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். ஆல் த சில்ட்ரன் யூ ரீட் திஸ் லெசன். யூ ஹாவ் டு ரீட் திஸ் லெசன். இதுவரை என்ன செய்யணும், நீங்கள் ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் டு ஸ்டடி த ஃபஸ்ட் லெசன் கிளாஸ் ஒர்க்ஸ். ஆல் த கிளாஸ் ஒர்க், ஃபஸ்ட் லெசனில் உள்ள கிளாஸ் ஒர்க் படிக்கணும். ஆல்ரெடி ஐ ஹாவ் கிவன் எ ஹோம் ஒர்க். அப்படி தான் நான் லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன். அந்த ஹோம் ஒர்க் இப்போ செக் பண்ணுவோமா? ஓகே, லிசன் ஹியர் சில்ட்ரன். Take page number 96. Take your book, take page number 96. Take page number 96. Listen here. First, what is this picture? This is a chair. அப்படி தானே? சேர் எதனால் மேடாயிருக்கு? பிளாஸ்டிக். அப்போ இது பிளாஸ்டிக்னால் மேடாயிருக்கு. இந்த டாய் எதனால் மேடாயிருக்கு? பிளாஸ்டிக். இந்த மூணுமே எதனால் மேட் பண்ணியிருக்காங்க? பிளாஸ்டிக். இந்த மூணுமே எதனால் மேடாயிருக்கு? பிளாஸ்டிக். தென் நெக்ஸ்ட் பிக்சர் சேர், வுட்டன் சேர். அப்படி தானே? வுட்டன் சேர். இது எதனால் செஞ்சுருக்காங்க? வுட்டு. வேறு எதெல்லாம் வுட்டில் இருக்குது? பாக்ஸ். இந்த பாக்ஸ் எதனால் செஞ்சுருக்காங்க? வுட்டுனால் செஞ்சுருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்பூன். இந்த ஸ்பூன் எதனால் செஞ்சுருக்காங்க? வுட்டுனால் செஞ்சுருக்காங்க. ஓகே, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? You match it. Then what is this? Shoe. இது எதனால் மேட் பண்ணியிருக்காங்க? லெதர். இந்த பர்ஸும் லெதர்னால தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பர்ஸு, ஷூ, தென் பெல்ட், இது எல்லாமே என்னது? லெதர்னால் மேட் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு சேம் மெட்டீரியல்ஸ். ஓகே, பிளாஸ்டிக்கெல்லாம் சேம் மெட்டீரியல்ஸ், தென் வுட்டு, தென் லெதர். ஓகே, do you understand children? Now you take your book, page number 101. 101. Evaluation. Find the odd one. Find the odd one. இதில் எதெல்லாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா, இந்த find the odd one மட்டும் என்ன செய்யணும்? எழுதணும். This is your today homework. You write HW. இதுதான் உனக்கு இன்னைக்கு உன்னோட ஹோம் ஒர்க். ஓகே, ஆட் ஒன் எதுங்கிறத கண்டுபிடிச்சி நீ சர்க்கிள் பண்ணணும். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஃபஸ்ட் ஒன் ப்ரீக், கொயர், சில்க் கிளாத், பைனாப்பிள். இதில் எது? ப்ரீக் எப்படி இருக்கும்? ரொம்ப சுரசுரப்பாக இருக்கும். அப்படி தானே? அது என்ன மெட்டீரியல்? ரஃப் மெட்டீரியல்ஸ். தென் கொயர்னால் இந்த தேங்காய் நார் அப்படி சொல்லுவோம். சரியா? அது எப்படி இருக்கும்? ரஃப்பாக இருக்கும். அதுவும் ரஃப் மெட்டீரியல்ஸ். தென் பைனாப்பிள் மேலே தொட்டு பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி தானே? தொட்டுறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது சார் நோ வெரி ரஃப். எஸ், அது தொட்டாலே சுரப்பாக நம்ம கையிலலாம் குத்துற மாதிரி இருக்கும். அப்படி தானே? அப்போ அது என்னது? ரஃப் மெட்டீரியல். சில்க் கிளாத்து ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். அப்போ இதில் எது ஆட் ஒன்? சில்க் கிளாத். நம்ம இப்போ எதை சர்க்கிள் பண்ணணும்? சில்க் கிளாத்தை என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும். இதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த நாளையும் நீ திங்க் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் சே த ஆன்சர் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான ஆன்சரை நான் சொல்லுவேன். ஓகே, ஃபஸ்ட் யூ ரீட் திஸ் லெசன், தென் யூ ஹாவ் டு ரைட் த ஹோம் ஒர்க். அதாவது நீ இந்த லெசனை ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஹோம் ஒர்க்கை பண்ணால் கரெக்டாக பண்ணலாம். ஓகே, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? தென் யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் த கிளாஸ் ஒர்க்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ். Okay, bye children. We will meet in the next class.